அதுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு, மிளகு, கொஞ்சம் 4 ஜீரகம், காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். சடகமே ஒரு தட்டில் வச்சுக்கணும். பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அடுத்தது ஒரு தட்டில் வச்சுட்டு அடுத்தது வச்சு இந்த மாங்காய் தீவி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை எடுத்து அது போட்டு எண்ணெயில் போட்டு சும்மா ஒரு தொடங்கி நம்ம இதை இப்போ வதக்கணும். வதக்கிக்கணுமா நல்லா வதக்கணும். இது பேர் என்ன? மாங்காய் சம்மந்தி. நல்லா கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, மாங்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டோமா வதக்கணும். இப்போ இதை எடுத்து இதனுடைய தட்டில் அப்ளை பண்ணிட்டோமா. அடுத்தது இப்போ இதை கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. தாளிப்பு எண்ணெய் ஊற்றிட்டோம். பெருங்காயம் கடுகு, 4 கடலைப்பருப்பு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரவ்வோண்டு ஜீரகம், பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இதை நிறுத்திட்டோமா. தாளிச்சுட்டு நிறுத்திட்டோம். இப்போ இதை பச்சையாக அரைச்சி இந்த தாளிச்சதை எடுத்து அதில் கொட்டி நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் இல்லை எதுக்கு தொட்டுக்கினாலும் தயிர் சாத்தி போட்டுக்கினாலும் எது பண்ணாலும் தொட்டுக்கலாம். இதை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோதான். இதை அரைச்சி இதை தாளிப்பை கொட்டிக்கணும்.